அகிலா சிலை என நின்றிருந்தாள். வசந்த் சொன்ன அந்த உண்மைகள் அவளது மூளையை செயலிழக்க செய்தன. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு தழுதழுத்த குரலில் அவள் பேசத் தொடங்கினாள். அப்படின்னா வசந்த், நீங்கள் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? பொம்மி எப்படி உங்களோட கைக்கு கிடைச்சா? அன்னைக்கு உண்மையில் என்னதான் நடந்தது? அகிலாவின் கண்கள் விடை தெரியாமல் குழம்பின. வசந்தின் கண்கள் மீண்டும் கலங்கின. ஜன்னல் வழியை வெறித்து பார்த்தபடி அவன் பழைய நினைவுகளை சொல்லத் தொடங்கினான். அகிலா, மதிக்கு 8வது மாசத்துல பிரசவ வலி வந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல. மதியை பார்த்துக்கிட்டாங்களே மீனா அம்மா, அவங்க ஒரு சாதாரண வேலையாள் இல்லை. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்தவங்க. வசந்த் ஒரு பெருமூச்சை விட்டு விட்டு தொடர்ந்தான். நான் தான் மீனா அம்மாவுக்கு தனியாக பணம் கொடுத்து மதியை மட்டும் பார்த்துக்கக்கூடிய மாதிரி வீட்டிலே இருந்து அவளை பார்த்துக்க வச்சேன். ஒரு நாள் ரொம்ப கெஞ்சி கேட்ட அப்புறமா மதி அழுதுகிட்டே எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டா. வசந்த், இதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு அகிலாவோட அண்ணன் அஸ்வின் தான்னு அவள் சொன்ன அந்த நிமிஷம் நான் உறைஞ்சி போயிட்டேன். உண்மை தெரிஞ்சதும் நான் அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னு பார்த்தப்ப அவன் லண்டனில் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் நான் அவனை தேடி லண்டன் போனேன். ஆனால் உண்மையில் அவன் லண்டன்லேயும் இல்லை. அவன் லண்டனில் இருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவனை கண்டுபிடிக்க முடியல. வசந்தின் குரல் உடைந்தது. நான் அவனை தேடிக்கிட்டு இங்கே திரும்பி வந்தப்ப மதி இறந்துட்டாங்கிற தகவல் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. மீனா அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அகிலா. மதியோட கடைசி நிமிஷத்தில் அவங்க தான் கூட இருந்தாங்க. நான் சொன்னதுனால தான் அவங்க எதையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம உன்கிட்ட சாதாரண வேலைக்காரி மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பொம்மியை பாதுகாக்கவும் அஸ்வினோட துரோகத்தை நிரூபிக்கவும் தான் இவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன். வசந்த் சொல்லி முடித்தபோது அகிலா தன் தலையில் கை வைத்து அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். தான் அண்ணனென்று மதித்த அஸ்வின் தன் தோழியை கொன்ற கொலையாளி என்பதையும் அவன் ஒரு பெரிய நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதையும் அவளால் நம்பவே முடியவில்லை. வசந்த் சொன்ன அத்தனை உண்மைகளையும் கேட்ட அகிலா அவனை நம்புவதற்கு பதில் ஒரு விதமான தீராத சந்தேகத்தோடு பார்த்தாள். அவளது கண்கள் அவனை மேலும் கீழும் அளவெடுத்தன. வசந்தின் ஒவ்வொரு சொல்லும் அவளுக்கு ஒரு புதிராகவே இருந்தது. வசந்த், அப்போ நீ பொம்மையை கடத்தி வச்சு என்ன மிரட்டினதெல்லாம் வெறும் நடிப்பு தானா? நீ என்ன வசந்த், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட உண்மையான முகம் எதுன்னு எனக்கே புரியலையே. அவள் அவனை நெருங்கி சென்று ஆவேசமாக தொடர்ந்தாள். ஆரம்பத்தில் பார்த்தப்ப எல்லாரும் சொன்னாங்க வசந்த் ரொம்ப அமைதியானவன், அன்பானவன்னு. என்கிட்டையும் நீ ரொம்ப அமைதியாக லவ் பண்ணுற மாதிரி தானே பேசின. ஆனால் எப்போ என்னை பற்றி உண்மை வெளியே தெரிஞ்சதோ அப்போ ஒரு மிருகமாக மாறி கோபமாக பேச ஆரம்பிச்ச. அந்த கோபத்தை வச்சு என்ன பயமுறுத்தினதெல்லாம் பொய்யா? அகிலாவின் கண்கள் சிவந்தன. நிச்சயதார்த்தம் முடிஞ்சப்ப தனியாக என்கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுன்னு என் காலில் விழாத குறைய கெஞ்சினியே, அது எதுக்காக? அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் நைட்டில் நீ எப்படி நடந்துக்கிட்டன்னு உனக்கே தெரியும். அந்த ஒரு ராத்திரியில் நீ என் வாழ்க்கையே நரகமாக்குன. வெளியே சொன்னால் பொம்மி உனக்கு கிடைக்க மாட்டான்னு குழந்தைய வச்சு என்ன மிரட்டின. இப்போ என்னடானா உன் அண்ணியை வீட்டை விட்டு துரத்துனதும் என் அண்ணன் அஸ்வின் மேலேயே பழி போடுற. பார்த்தா இது எல்லாமே உன்னோட பிளான் மாதிரி தான் தெரியுது. வசந்த் ஏதோ பேச வர அகிலா கையை உயர்த்தி அவனை தடுத்தாள். நிறுத்து வசந்த், நீ யாருடா? எதுக்காகடா என் வாழ்க்கையில் வந்த? நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு நான் எப்படி நம்புறது? வர்ஷினி மேலே உனக்கு அப்படி என்னடா அக்கறை? அவங்கள காப்பாற்றுறதுக்காக என் அண்ணன் அஸ்வின் மேலே நீ ஏன் இப்படி ஒரு பழியை போடக்கூடாது? அகிலாவின் மூச்சு சீறி கொண்டிருந்தது. என் அண்ணன் அஸ்வின் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். வர்ஷினியை பிடிக்காம அவளை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சிதைச்சி சாகடிக்கிற அளவுக்கு அவர் மோசமானவர்னு நான் நம்ப மாட்டேன். நீயும் உன் அண்ணன் ஆகாஷம் சேர்ந்து என் அண்ணனை ஒழிக்க பிளான் பண்ணுறீங்களா? பொம்மியை ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு என் அண்ணனோட கௌரவத்தை சிதைக்க பார்க்குறீங்களா? அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வசந்தின் நெஞ்சில் அம்பாக தைத்தன. வசந்த், எனக்கு இப்போ ஒன்றை விட என் அண்ணன் தான் உயிராக தெரிகிறாரு. வர்ஷினியை காப்பாற்ற நீ இவ்வளோ பெரிய ட்ராமாவை மதியோட பேரை சொல்லி ஆடுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு வேளை நீ சொல்கிறது பொய்ன்னு தெரிஞ்சுது அப்புறம் இந்த அகிலா யாருன்னு உனக்கு தெரியும் என்று கர்ஜித்தாள். அகிலாவின் சந்தேக பேச்சை கேட்ட வசந்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவளது பிடிவாதம் அவனது பெருமையை சோதித்தது. அப்ப
உனக்கு என்னை விட உன் அண்ணன் தான் முக்கியம், அப்படித்தானே என்று வசந்த் பல்லை கடித்தபடி கேட்டான். ஆமாண்டா, எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். அவர் மேலே எந்த ஆதாரமும் இல்லாமல் நீ பழி போடுறதையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என்று அகிலா சளைக்காமல் கத்தினாள். வசந்த் ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்தான். ஆதாரம் இல்லாமல் பழி போடாதன்னு சொல்றியே, உன் உயிர் தோழி மதிய கொன்னது உன் அண்ணன்னு நாளைக்கு எல்லா ஆதாரத்தோடவும் உண்மை தெரிய வந்தா அப்பவும் இதே திமிரோட உன் அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லுவியா அகிலா? ஒரு பொண்ணு எப்போவுமே இப்படி கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரை நம்பக்கூடாது. ஆரம்பத்தில் வர்ஷினி அண்ணி எவ்வளோ கெஞ்சினாங்க, அவங்க மேலே தப்பே இல்லைன்னு சொன்னாங்க, நீ நம்பலை. இப்போ கழுத்தில் தாலி கட்டின புருஷன் நான் இவ்வளோ உண்மையை சொல்கிறேன், அப்போவும் நீ நம்பலை. வசந்த் அவளை நெருங்கி வந்து அவளது கண்களை நேராக பார்த்து பேசினான். ஒரு உண்மையை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. மதியோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? தன்னோட குழந்தை இந்த உலகத்தில் அனாதையாக வாழக்கூடாதுங்கிறதும் அந்த அஸ்வினுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது தான். நான் மட்டும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தா நிச்சயமாக அவள் ஒரு அந்நிய குழந்தைய தன் குழந்தைய ஏற்றுக்க மாட்டா. ஆனால் நீ பொம்மி மேலே உயிராக இருக்கிறத பார்த்தேன். வீட்டுக்கு கூட தெரியாமல் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க துடிக்கிற உன்னோட அந்த தாய்மையை பார்த்தேன். வசந்தின் குரலில் இப்போது ஒரு விதமான கர்வம் தெரிந்தது. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டு தான் நானே ஒரு தரகரை செட் பண்ணி இந்த சம்பந்தத்தை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வர ஏற்பாடு பண்ணினேன். உன்னை வச்சே உன் அண்ணனை பிடிக்க நான் போட்ட பிளான் தான் இது. நீ தான் வலை விரிச்சு என்ன சிக்க வச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் வலையை விரிச்சது நான் தான் அகிலா. என்னோட திட்டப்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அகிலா அதிர்ச்சியில் பேச்சற்று நின்றாள். வசந்த் விடாமல் தொடர்ந்தான். இந்த திட்டத்தில் நான் நினைக்காம நடந்த ஒரே விஷயம், உன் மேலே எனக்கு காதல் வந்தது மட்டும்தான். நீ பொம்மைக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன்னு நினச்சி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். உன் மேலே எனக்கு காதல் வந்ததுனால தான் நான் கல்யாணம் முடிஞ்சு உன்னை ஒரு புருஷனாக தொட்டேன். இல்லைன்னா இந்த வசந்தோட நிழல் கூட உன் மேலே விழுந்திருக்காது. ஒரு குழந்தைய வச்சு உன்னை மிரட்டுறத நீ ஒரு பெரிய தப்பாக பேசுகிற. ஆனால் ஒரு குழந்தைய பிரிஞ்சு இருக்கிற வலியும் கஷ்டமும் உனக்கு தெரியணும்னு தான் நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடு. ஆனால் எப்போ உனக்கு உன் புருஷனோட வார்த்தையை விட உன் அண்ணன் தான் முக்கியம்னு தோணுதோ இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. வசந்த் தன் கண்களை துடைத்து கொண்டு வைராக்கியமாக சொன்னான். கொஞ்ச நாள் வர்ஷினி அண்ணியை நிம்மதியாக வாழ விடு. எந்த பிரச்சனையும் பண்ணாத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எல்லா உண்மையையும் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். அஸ்வின் லண்டனில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு எங்கே இருக்கானே தெரியாமல் தலைமறைவாக இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் என்னால் எதுவும் பண்ண முடியலை. உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அஸ்வின் நிச்சயமாக இங்கே வருவான்னு எனக்கு தெரியும். அவனை வர வைக்க நான் போட்ட மாஸ்டர் பிளான் தான் நம்மளோட கல்யாணம். என் திட்டப்படி அவன் இப்போ இங்கே வந்துட்டான். இறுதியாக வசந்த் சொன்ன வார்த்தை அகிலாவின் இதயத்தை ரணமாக்கியது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க அகிலா, ஒரு காகிதத்தோட ஆதாரத்தை பார்த்துக்கிட்டு தான் நீ உன் அண்ணனை விட்டுட்டு உன் புருஷனை நம்புவேன்னா அப்படி ஒரு உறவு எனக்கு தேவையே இல்லை. அகிலா, அஸ்வினோட உண்மையான முகத்தை நான் நிரூபித்த அடுத்த நிமிஷம் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும். உன் அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் இருந்தா நீ அவன் கூடவே போயிடு. வசந்த் அங்கே நிற்காமல் விறுவிறுவென வெளியேறினான். அகிலா அந்த அறையில் தனியாக நின்றாள். அண்ணன் பாசமா அல்லது புருஷனா? யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாள் பாவம் அந்த பேதை பெண். அறையில் வசந்திற்கும் அகிலாவிற்கும் இடையே நடந்த அந்த போர் இன்னும் ஓயவில்லை. அதற்குள் தெருவில் கேட்ட அந்த அலறல் சத்தம் வீட்டின் சுவர்களையே அதிர வைத்தது. வசந்த் ஆவேசமாக வெளியே ஓடினான். அங்கே அவனது அண்ணன் ஆகாஷ் ஒரு போலீஸ் அதிகாரி என்ற மிடுக்கே இல்லாமல் தள்ளாடியபடி நின்று கத்தி கொண்டிருந்தான். ஏ வர்ஷினி, எங்கடி போன? உன்னை எங்கே இருந்து பிடிச்சு இழுத்துட்டு வரட்டும் என்று ஆகாஷ் குடித்துவிட்டு உளறினான். வசந்த் ஓடி சென்று தன் அண்ணனை தாங்கி கொண்டான். அண்ணே, அண்ணே, என்னென்ன இது? எதுக்கு இப்படி என்று கேட்டதும் ஆகாஷ் தளர்ந்து அவன் தோளில் சாய்ந்தான். வசந்த், டே வசந்த், எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே அழிச்சிட்டாங்கடா. என் பொண்டாட்டியை காணோம், என் குழந்தைய பார்க்க முடியல. இனி நான் எதுக்குடா உயிரோடு இருக்கணும் என்று ஒரு குழந்தையைப் போல கதறினான். இதை பார்த்து கொண்டிருந்த அகிலா, எப்போதும் சிரிக்கும் அந்த முகம் இப்போது கல்லாகி போக ஒரு சிலையைப் போல சலனமற்று நின்றாள். வசந்தின் அம்மா செல்லம்மா வெளியே வந்து ஆகாஷின் நிலைமையை பார்த்து புலம்ப தொடங்கினார். பாத்தியாடா வசந்த், எப்படி இருந்த என் பிள்ளை? அந்த வர்ஷினி இவனுக்கு இப்படி ஒரு குடிகாரனாக மாற்றிட்டு போயிட்டாளே, எல்லாம் அந்த பொண்ணால் வந்தது என்று வாயை திறந்தாரோ இல்லையோ வசந்த் எரிமலையாய் வெடித்தான். நிறுத்துமா, போதும், எல்லாம் உங்களால் வந்தது.
என்று வசந்த் கர்ஜித்தான். செல்லம்மா அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரும் போகும். ஆனா கூட இருக்கிற நீங்க தான் அதையெல்லாம் ஊதி பெருசாக்கி ஒரு குடும்பத்தையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறீங்க. ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு எத்தனை தடவைமா சொல்றது? நீங்களும் உங்க புருஷனும் இத்தனை வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழலையா? உங்களுக்குள்ள வராத பிரச்சனையா? நீங்க போடாத சண்டையா? அத்தனையும் அனுசரித்து தானே குடும்பமாக வாழ்ந்தீங்க. வசந்தின் கண்கள் சிவந்தன. ஒரு கையில் அண்ணனை தாங்கியபடி அவன் தொடர்ந்தான். அப்போ ஏம்மா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் உடனே பிரித்து வைக்க நினைக்கிறீங்க? நீங்கள் தானே அவங்கள சமாதானமாக வாழ வைக்கணும். பிள்ளைங்க நல்லா வாழணும்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு அடிபணிய ஒரு அடிமை வேணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அண்ணி என்னம்மா தப்பு பண்ணாங்க? என்னைக்காவது உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? அவங்க பாட்டுக்கு உழைச்சி முன்னேறணும் தானே நினச்சாங்க. அங்கே ஆரம்பித்தது தானம்மா இந்த அத்தனை பிரச்சனையும். நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தானே அண்ணன் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு கூட வச்சு கொடுத்தான். ஆனால் நீங்கள் அதை விட்டுக்கிட்டு இங்கே வந்து இருந்துக்கிட்டு சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசாக்கி இன்னைக்கு என் அண்ணனை நடுத்தெருவில் நிற்க வச்சிட்டீங்களே. செல்லம்மா ஏதோ சொல்ல முயல வசந்த் விடவில்லை. ஏம்மா அக்காவும் தங்கச்சியும் அவங்க புருஷனோட சந்தோஷமா இருந்தா உனக்கு மனசு நிறைவா இருக்குதுல்ல? அவங்க வெளியில ஜோடியா போறாங்கன்னா சந்தோஷமா வழி அனுப்புற இல்ல? அப்ப ஏன் அண்ணன் மட்டும் பொண்டாட்டியோட வெளியே போனா உனக்கு வலிக்குது? அண்ணனும் மனுஷன் தானம்மா, அவனுக்கு ஆசைகள் இருக்காதா? ஏன் அதை மட்டும் உன்னால ஏத்துக்க முடியல? வசந்தின் குரல் உடைந்தது. அவங்க 2 பேரோட வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா பிரச்சனையும் உங்களால் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுகிற வார்த்தையால் அண்ணி வருத்தப்படுறதும் அதை தாங்க முடியாமல் அண்ணன் தவிச்சதும் தாமா அவங்களுக்குள்ள வந்த விரிசல். இப்போ எவனோ ஒருத்த வந்து ஆதாரத்தை காட்டுறான். அதை வச்சு அண்ணி மேலே கை வைக்க நீங்கள் யாருமா? அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்திருந்தா விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா? இறுதியாக வசந்த் கேட்ட கேள்வி செல்லம்மாவின் இதயத்தை தைத்தது. இன்னைக்கு குடிச்சிக்கிட்டு வந்த அன்னை நாளைக்கு விஷத்தை குடிச்சிட்டு வந்து விழுந்தா நீ சந்தோஷப்படுவியா? நீங்கள் நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டீங்க அம்மா. ஆனால் ஏன் அடுத்த தலைமுறையை வாழ விட மாட்டேங்கிறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு மாறாமல் இப்படியே இருக்க போகிறீங்க? வசந்த் ஆவேசமாக பேசி முடிக்க அங்கே மயான அமைதி நிலவியது. செல்லம்மா தலை குனிந்து நின்றார். வசந்த் தன் அம்மாவை சாடி கொண்டிருந்த போது அத்தனை நேரமும் அமைதியாக இருந்த அவனது தந்தை சுப்பையா ஆவேசமாக முன்னே வந்தார். டேய், என்னடா நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? தண்ட சோறு, உன்னை படிக்க வச்சது எதுக்கு? வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கணும் தானே. நீ என்னடானா அண்ணன் காசில் தின்னு தின்னு இப்போ அண்ணன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று வசந்தை ஏசினா சுப்பையா. அவர் விடவில்லை. நாங்கள் ஒன்றும் எங்கள் இஷ்டத்துக்கு பேசலடா. தையல் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஆம்பளைங்களை வச்சு தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதனால தான் நாங்கள் வேண்டான்னு சொன்னோம். இப்போவும் ஆதாரத்தை பார்த்துட்டு தான் பேசுகிறோம். அந்த வீடியோவில் இருந்தவன் அவளை தேடி வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. இல்லைனா இதெல்லாம் எங்களுக்கு எப்படிடா தெரியும்? அவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதே. வசந்த் ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தான். வாங்கப்பா வாங்க, உங்கள் பங்குக்கு நீங்களும் வாங்க. அம்மா தான் அன்னிக்கிட்ட வம்பு இழுக்கிறாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் புத்தி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் அம்மாவுக்கு ஒருபடி மேலே இருக்கீங்களே. யார் சொல்லி யார் எதை பெருசாக்குறான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வசந்த் தன் தந்தையின் கண்களை நேராக பார்த்து சீறினான். அண்ணி தச்ச தையலுக்கு கூலி வாங்குறாங்க. அதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க தொட்டு தொட்டு பேசணும்னு நினச்சிருந்தா இப்படி நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது உங்கள் முன்னாடி நின்னா பேசுவாங்க? யாருக்கும் தெரியாமல் தனியாக ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தான் பேசுவாங்க. அதே போல தான் அந்த சரவணன் வந்தப்போ அவங்க ஹாலில் வச்சு மரியாதையாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த ஒரு ஆளை அசிங்கப்படுத்தி அனுப்பி கேவலமான கீழ்த்தரமான வேலையை பண்ணது நீங்கள் தான். அன்னிக்கும் அந்த சரவணனுக்கும் பழக்கமாகவே இருக்கட்டுமே, ஏன் தப்பான உறவாகவே இருக்கட்டுமே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணன்கிட்ட தகவல் சொல்லியிருக்கணும் இல்லையா? நாங்கள் வர வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கணும். சரி, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு, அவங்க பேசி தீக்கட்டும்னு விட்டீங்களா? உடனே மண்ணெண்ணையை ஏன் தூக்கிட்டு வாரீங்க? நாளைக்கு அக்காவும் அத்தானும் சண்டை போட்டுட்டு வந்து நிற்பாங்க. அப்போவும் இதே போல் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி மண்ணெண்ணையை தூக்குவீங்களாப்பா? அப்போ மட்டும் மாறி மாறி அட்வைஸ் பண்ணி பொறுத்துப்போ அனுசரிச்சு போன்னு சொல்லி அனுப்பி வைக்க மாட்டீங்களா? சுப்பையாவால் பதில் சொல்ல முடியவில்லை. வசந்த் விடாமல் அடித்தான். இல்லை இல்லை, நாளைக்கே ஏதோ ஒருத்தன் நம்ம தங்கச்சியோட ஃபோட்டோவை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இவ தப்பானவன்னு சொன்னால் அப்போவும் நீங்கள் ஆமாம் இவ தப்பானவ தான் அடித்து விரட்டுன்னு சொல்லுவீங்களா? இல்லை என் பொண்ணு தப்பானவ இல்லைன்னு போராடுவீங்களா? அக்கா ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் அவங்கள தொட்டு தான் செக் பண்ணுவாங்க. அப்போ
டாக்டர் தொட்டதுனால அக்கா தப்பானவ ஆயிடுவாளா? பஸ்ஸில் போகிற எல்லாருமே கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்குறாங்க. அப்போ கை தட்டுப்படத்தான் செய்யும். அப்போ பஸ்ஸில் போகிற எல்லா பொண்ணுங்களும் தப்பானவங்களா, இல்லை அந்த கண்டக்டர் தான் தப்பானவரா? அப்படி கை தட்டுப்படுற ஒரு சின்ன விஷயத்தையெல்லாம் இப்படி பெருசு பண்ண உங்களுக்கு எப்படிப்பா தோணுது? வசந்தின் குரல் இப்போது அழுகையும் ஆத்திரமுமாக கலந்தது. நான் தண்டச்சோறாவே இருந்துட்டு போகிறேன்ப்பா. ஆனால் நான் யாரோட வாழ்க்கையும் சிதைக்கல. ஆனால் நீங்கள் இத்தனை நாள் சம்பாதிச்சு வச்ச பேர் புகழ் எல்லாத்தையும் இன்னைக்கு நடு தெருவில் கெடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் அண்ணனோ இல்லை அண்ணியோ இல்லை, நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் நம்ம வீட்டை பார்த்து ஊரே சிரிக்குது. கடைசியாக தன் பக்கத்தில் நின்றிருந்த அகிலாவை பார்த்து காட்டினான். அகிலா வாரான்னு சொன்னதும் அவளை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அண்ணியை ஏன் முன்னாடியே மட்டும் தட்டுனீங்கல்ல? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அண்ணியை விட அகிலா கிட்ட நிறைய பணம் இருக்கு, இது மட்டும்தானே? எத்தனை நாளைக்குப்பா இன்னும் பணம் பணம்னு சொல்லி வாழ போறீங்க? சம்பாதிச்ச சொத்தெல்லாம் போகும்போது கூடவா கொண்டு போக போறீங்க? நான் தண்ட சோறு தான். ஆனால் அந்த தண்ட சோறா இருக்கிறத விட ஒரு ஆளோட வாழ்க்கையை கெடுக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய பாவம். அதைத்தான் இப்போ நீங்களும் அம்மாவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கத்தி தீர்த்தான் வசந்த். வசந்த் பேசி முடிக்க சுப்பையாவும் செல்லம்மாவும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஆகாஷ் இன்னும் போதையில் சுவரில் சாய்ந்து கதறிக்கொண்டிருந்தான். ஆகாஷ் போதையில் தள்ளாடியபடி சுவரில் முட்டிக்கொண்டான். நான் இனி உயிரோட இருக்கவே மாட்டேன் வசந்த். வர்ஷினி என்னை விட்டு போக போறா. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, எல்லாம் போச்சு என்று உளறிக்கொண்டே இருந்தான். அவனது கோழைத்தனமான பேச்சை கேட்ட வசந்திற்கு ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏறியது. சட்டென ஆகாஷின் சட்டையை பிடித்து உலக்கியவன் அவன் கன்னத்தில் பளார் பளார் என்று 2 அறைகளை விட்டான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பைத்தியமா? உன் பொண்டாட்டியை எவனோ ஒருத்தன் தப்பா பேசிட்டான்னா நீ இப்படிதான் கோலத்தனமா முடிவு எடுப்பியா? ஆகாஷ் அதிர்ச்சியில் கன்னத்தை பிடித்து கொண்டு பார்க்க வசந்த் விடாமல் தொடர்ந்தான். இப்ப நீ செத்து போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் பொண்டாட்டி தப்பான உறவு வச்சிருந்தா அதனால மனசு உடஞ்சி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தான் சொல்லுவாங்க. நீ செத்தாலும் வர்ஷினி அன்னைக்கு கெட்ட பேரை தாண்டா வாங்கி கொடுப்ப. ஒரு ஆம்பளை இப்படி முதுகெலும்பு இல்லாமல் இருக்கிறது அழகே இல்லை. நீ சாதாரண ஆள் இல்லடா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். கொஞ்சமாவது அந்த பதவிக்கு ஏற்ற வீரத்தோட நடந்துக்கிட்டியா? ஆகாஷ் போதை கண்களை மறைக்க, டேய் போடா நாயே, இன்ஸ்பெக்டருங்கிறது என்னோட வேலைடா. ஆனால் நானும் மனுஷன்தான், எனக்கும் வலிக்கும். எவன்டா சொன்னான் போலீஸ்காரனுக்கு வலிக்காதுன்னு என்று கத்தினான். வலிக்குதில்ல வலிக்குதில்ல, அப்போ அந்த வலியை உனக்கு கொடுத்தாங்களே அவங்களுக்கு அதை திருப்பி கொடு என்று கத்திய வசந்த் பக்கத்தில் இருந்த ஒரு வாளி தண்ணீரை எடுத்து ஆகாஷின் முகத்தில் ஆவேசமாக வீசி எறிந்தான். சில்லென்ற தண்ணீர் பட்டதும் ஆகாஷ் ஒரு நிமிடம் சிலிர்த்து போனான். போதை சற்று தெளிய கண்கள் சிவக்க வசந்தை பார்த்தான். இந்த தண்ணி உன் போதையை மட்டும் இல்லை, உன் பயத்தையும் சேர்த்து துடைக்கணும் அண்ணா. நீ உண்மையிலேயே ஒரு நல்ல புருஷனாயிருந்தா, ஒரு மனுஷனாயிருந்தா அண்ணி மேலே இப்படி பழி போட்டது யாரு? அந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? இதை எல்லாத்தையும் கண்டுபிடி. அதை விட்டுக்கிட்டு இப்படி நடு தெருவில் தண்ணியை போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றது ரொம்ப கேவலண்டா. தண்ணீர் சொட்ட சொட்ட ஆகாஷ் மெதுவாக நிமிர்ந்து நின்றான். அவனது பார்வையில் இப்போது ஒரு வேகம் பிறந்தது. விடமாட்டேன், விடவே மாட்டேன். என் பொண்டாட்டியை அவமானப்படுத்தின எவனையும் நான் சும்மா விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தட்டு தடுமாறி எழுந்து நின்றான்.